ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வுகளை காண்கின்றீர்கள். இதற்காக ஜெபியுங்கள். உங்கள் உறவுகள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. உங்களை இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது, உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற மாதிரி இல்லை, நான் கொடுக்கிற சமாதானம், அது என்னோட சமாதானம். அல்லேலூயா. சமாதானம், சந்தோஷம், சமாதானம் கர்த்தரால் மாத்திரமே உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பணம் கொடுக்க முடியாது, பதவி கொடுக்க முடியாது, நிம்மதியை, படிப்பு கொடுக்க முடியாது, பட்டம் கொடுக்க முடியாது, அதிகாரம் கொடுக்க முடியாது, உங்கள் பிள்ளைகளோ உங்கள் குடும்பங்களோ கொடுக்க முடியாத, உங்கள் உறவுகள் கொடுக்க முடியாத, உங்கள் நண்பர்கள் கொடுக்க முடியாத ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை, ஒரு பீஸ்ஃபுல்லாய் கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் கொடுக்கிறார். நான் சமீபத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த குடும்பத்தில் சொன்ன ஒரு காரியம் என்னை உடைத்தது. அவர்கள் விதமாய் சொன்னார்கள், சகலத்திலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றில்லாமல் குறையில்லை, ஆனால் ஒருவேளை நாங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியல. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்குது. என் பிள்ளைகளால் நித்தமும் கண்ணீர் வெடிக்கிறேன், நித்தமும் நான் கண்ணீர் வெடிக்கிறேன். நான் அவடத்தில் சொன்னேன், ஐயா எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒரு அமைதியாக இருந்தா. இந்த அம்மாவும் சொன்னாங்க, அமைதியாக இருந்தாங்க. அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, சண்டே மாத்திரம் போகும், அதுவும் சில வேளையில் போகாமல் இருப்போம்னு சொன்னார். தேவனை தேடுங்கள், தேவனை தேடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறக்கட்டும், உங்கள் வாழ்க்கையிலே அவர் பிறப்பார். ஆண்டவர் உங்களுக்குள் பிறப்பார்னு சொன்னால் நிச்சயமாக சமாதானம் உண்டாகிருக்கும். நன்றாய் கவனிங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும்படியா தேவ தூதனால் அன்னை மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லும்படியாக வந்தவர், வந்து பரிசுத்தாவின் வல்லமையோடு சொன்னவர். அந்த குழந்தை பிறந்தபோது, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தபோது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொன்னார்கள், உன்னதங்களில் மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். இயேசு உங்களுக்கு இந்த பூமியிலே பிறந்தபோது சமாதானம், உங்களுக்கு பிறக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் உண்டாயிருக்குமே யான்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, யார் மேலாவது கசப்பு இருந்தால் அதை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்து அவர்கள் பிடித்து கொண்டு போகும்படி பிளாத்துவின் முன்னிலையில் இருக்கும்போது பிளாத்துவுக்கும் ஏரோதுக்கும் இருந்த பகையை, நெடுநாள் பகையை அவர் மாற்றினார், சமாதானத்தை உண்டு பண்ணினார். அவர் மரணத்திலிருந்து ஜெயித்து உயிர்த்து உயிரோடு எழும்பி சீசரிடத்தில் வந்து பூட்டியை வெற்றிற்குள்ளாய் நடுவில் நின்று சொன்னார், இதோ உங்களுக்கு சமாதானம் அடி சொன்னார். எனக்கு அருமையான, உங்களுக்கு இருக்கிற கசப்பெல்லாம் அகற்றுங்க, ஆண்டவர் சமூகத்தில் நின்றுங்க. உலகமே கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய சத்தியத்தை சொல்லி அவர்களுக்காய் பாரத்தோடு ஜெபித்து வந்தேன். சில நாட்கள் கழித்து அவர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா என்று சொல்லி நான் கலங்கி நின்றேன், பெரிய மாற்றம் உண்டாயிற்று, ஒவ்வொரு நாளும் நான் உண்மை ஜெபிப்பேன் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரோடு கூட ஐக்கியப்படுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ளே வந்துட்டீங்கன்னா எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், என்னை சுற்றி சமாதானம், என்னை சுற்றி ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். வார்த்தைகளை பேசுங்கள், ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள், வேதத்தை வாசியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோமப்பா. இன்றைக்கும் தகப்பனே, உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொன்னேன், தகப்பனே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன், சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, சமாதானம் இல்லாமல் தகப்பனே இருதயத்தில் கொந்தளிப்போடு கூட நிம்மதி இல்லாதபடி கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி கொந்தளிக்க செய்கிற பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. தகப்பனே, நீ சமாதானத்தை இருதயத்தில் அருள பண்ணி தகப்பனே சந்தோஷத்தை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. ஆசீர்வதியும் இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.